அதில் அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரை நமக்கு சுத்தம் செலுத்துகிறோம். இந்த அதிகாலை வேளையில் நோக்கி பார்க்கிறோம். நம்மை பாடி துதித்து மகிழ்ச்சியோடு உமக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரே செலுத்துகிறோம். இந்த வேளையிலே நாங்கள் ஆண்டவரே உடைய வசனங்களை தியானிக்க போகிறோம். இந்த வாக்குரிய வாக்குத்தத்தங்களை தந்து எங்களை தேற்றி பலப்படுத்தோம். ஆசீர்வதியோ நம்ம ஆண்டவரே உடைய வாக்குத்தத்தங்கள் தான்ப்பா எங்களுக்கு ஜீவனும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆண்டவரே உடைய வாக்குத்தத்தங்களை தான் இந்த மாதத்தில் என்ன சொல்கிறீர்கள் என்பதை வெளிப்படுத்தும். பிள்ளைகளோடு இடைப்படும். ஆசீர்வதியும் வசனத்தை பிடித்துக் கொண்டு சொல்லை போல பிள்ளைகள் பிரகாசிக்க கிருபத்தால் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா, ஆமென். நம் வேதத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தத்தை எடுத்து நாம் பார்ப்போம். கோடாகோடியாய் பெருகுவீர்கள். இந்த மாதத்தின் தலைப்பு கோடாகோடியாய் பெருகுவீர்கள். ஆதியாகமம் 24:60 வாசிக்கும். ரெபெக்காளை வாழ்த்தினார்கள், எங்கள் சகோதரியே நீ கோடாகோடியாய் பெருகுவாயாக என்று ஆசீர்வதித்தார்கள் என்று வாசிக்கும். இந்த ரெபெக்காள் என்ற பெண்ணை ஈசாக்குக்கு மனைவியாக கொள்ளும்படி ஆண்டவர் எலியேசரை அனுப்பினார். இந்த எலியேசர் போய் பார்த்து வந்து அவளோடு பேசி அவளை அழைத்து கொண்டு வரும்போது அவளை வாழ்த்துகிறார். எங்கள் சகோதரியை நீ கோடாகோடியாய் பெருகுவாயாக என்று சொல்லி அது ஒரு நல்ல ஒரு வார்த்தைகள், நல்ல வாக்குத்தத்தம். கோடாகோடியாய் பெருகுவாய் என்றது ஒரு நல்ல வாக்குத்தத்தம். அந்த வாழ்த்துக்களை ஆண்டவர் என்ன செய்தார்? நிறைவேற்றினார். அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். அந்த ஈசாக்கின் தகப்பன் வந்து பெரிய பணக்காரன், பெரிய கோடீஸ்வரன். அந்த கோடீஸ்வர குடும்பத்தில் அவளை ஆண்டவர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஆமாம், அவள் வீட்டு வேலைகள் மற்றும் வயல் வேலைகள், ஆடு மாடுகள் தண்ணீர் ஊற்றுவது, இப்படிப்பட்ட வேலைகள் தான் வீட்டில் செய்து வருகிறாள். ஆனால் அவளுக்கு ஆண்டவர் கோடீஸ்வரன் வீட்டில் என்ன செய்தார்? அடைக்கலம் கொடுக்குறார். கோடீஸ்வரனான ஆபிரகாமின் குடும்பத்துக்கு வந்து விட்டார். அல்லேலூயா. ஆபிரகாம் பெரிய கோடீஸ்வரனாக இருந்தார், செல்வ சீமானாக இருந்தார். அவருடைய குடும்பத்தில் வந்து அவர் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரி ஆகிட்டார். அல்லேலூயா. என்ன ஆகிட்டாமா? அந்த பெரிய பணக்கார குடும்பத்தில் அவளுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் அவளுக்குரியதாயிற்று என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவே இந்த 10ஆம் மாதத்தில் தேவன் நம்மையும் என்ன செய்வார்? நம்முடைய தேவன் பெரிய பணக்காரர். அல்லேலூயா. பெரிய பணக்காரர். உலகத்திலே நம்ம ஆண்டவர் தான் பெரிய பணக்காரர். அல்லேலூயா. ஆகவே அவர் நம்மை பெருக செய்வார். கோடாகோடியாக எல்லாவற்றிலும் பெருகுவோம். அல்லேலூயா. ஆத்மா வாழ்கிறவர் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்த சுகமாக இருப்பான். ஆகவே அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தருகிறவர் நம்முடைய தேவன். ரெபெக்காள் கோடாகோடியாய் பெருகினாள். அவளுடைய சந்ததி தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் என்ன செய்தாங்க? அவருடைய கணவன் முற்பிதாவானார். அவருடைய பிள்ளைகள் குடும்பத்தில் பேரன்லாம் என்ன விட்டா? இந்த ஈசாக்கினுடைய மகன் தான் யாக்கோபு. யாக்கோபின் குடும்பத்தில் பேரங்க 12 பேரன்கள். இவங்கெல்லாம் என்ன கேட்டாங்க? இஸ்ரவேலின் கோத்திர பிதாக்களாக இல்லையா? இஸ்ரவேல் சந்ததிக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கொண்டு வருகிற மகளாய் கர்த்தர் அவளை உயர்த்தினார். அல்லேலூயா. உங்களையும் உயர்த்துவார். அந்த குடும்பத்தில் அந்த லாபான் என்பவன் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனாக இருக்கிறான். விக்கிரக ஆராதனை செய்கிறவன். ஆனால் அந்த குடும்பத்தில் இருந்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவளை பிரித்து எடுத்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. உங்களையும் ஆண்டவர் விக்கிரக ஆராதனை குடும்பங்களிலிருந்து, உலகத்திலிருந்து, பாவங்களில் சாபங்களிலிருந்து பிரித்து எடுத்து கொண்டு வந்திருக்கிறார். அவள் மாத்திரம் பாருங்க, கர்த்தரை என்ன செய்கிறார்? நம்பி ஜீவிக்கிறவளாய்
அதுபோல் நாம் தனிமையில் இருந்தாலும் கூட கர்த்தர் நம்பி ஜெபிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் ஒருவர் தான் எப்போதும் நம்மோடு கூட இருப்பார். நம்ம சிவன் நமக்கு துணையாக இருப்பார். நாம் தனிமையில் இருந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருப்பார். உபச்சாரத்தில் கைமயமாக பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை கொண்டு வந்து அவளை கல்லெறிந்து கொள்வதற்கு என்ன செய்கிறாங்க? கல்லெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. எல்லாரும் எடுத்தாங்க. சின்ன பிள்ளைகள் பெரியவங்க எல்லாம் வந்திருந்தாங்களாம். எல்லாரும் கல் எடுத்து வச்சுட்டாங்க அடிக்கிறதுக்கு. ஆனால் உங்களில் பாவம் இல்லாத யாரும் இருந்தீங்கன்னா என்ன செய்யுங்க? கல்லெறிங்கன்னு சொல்லும்போது எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. எல்லாரும் ஓடி போயிட்டாங்களா? அப்போ அங்கே இருக்கிறது யார்? இயேசுவும் அந்த ஸ்திரியும் தான் இருக்காங்க. அல்லேலூயா. அந்த ஸ்திரியை விட்டு எல்லாரும் ஓடிட்டாங்களா? எல்லோரும் ஓடிடுவாங்க. பாடு கஷ்டம் வரும்போது என்னமா செய்வாங்க? எல்லாம் ஓடும். இயேசு உங்கள் பக்கத்தில் இருப்பார். அல்லேலூயா. அப்போ அந்த ஸ்திரீ பக்கத்தில் யார் இருந்தது? இயேசு தான் இருந்தார். அல்லேலூயா. சரிங்களா? கூடவே இருப்பார். அவள் பாவம் செய்தாலும் பாவத்தை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறதுனால அவர் மன்னித்து அவளுக்கு இரக்கம் செய்து அவளை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி அவளை சமாதானப்படுத்தி சந்தோஷமாக அனுப்பினார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் கூட இருக்கார். சிம்சோனை பாருங்கள். அவன் காசா பட்டணத்துக்கு போய் மாவரைக்க போட்டு அவனை என்ன செய்கிறாங்க? வேடிக்கை பொருளாக்கினாலும் ஆண்டவர் அவன் கூட இருந்தார். அல்லேலூயா. அவன் பாவம் செய்திருந்தாலும் அவன் நல்ல ஒரு மனுஷன். ஆண்டவருக்காக தானே அந்த பாடுகளெல்லாம் பட்டான். அதனால் அவனுடைய சில தவறுகளையும் கூட ஆண்டவர் மன்னிக்கிறவராக கூட இருந்து கடைசி நேரத்தில் கூட என்ன செய்தார்? அவனுக்கு இறங்கி அவனை எடுத்து பயன்படுத்தினார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய தனிமையிலே நம்மோடு கூட இருக்கிறவர். தனிமையில் துணை நின்றேன் நன்றே ராஜா, தனிமையிலே துணை நின்றேன் ராஜா, தாயை போற்றேன் ராஜா, தாயை போற்றேன் இப்படியா நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மோடு கூட தான் இருந்து நம்மை நடத்துவார். ஜோசப் சொரத்தில் இருந்தாலும் என்ன செய்தார்? கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவர் கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் உள்ளத்தில் தான் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், இருக்கிறார். உங்கள் அருகிலேயே இருக்கிறார். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. தனிமையாக இருக்கிறோம், நான் ஒரு ஆள் தான் குடும்பத்தில் வந்திருக்கிறேன், ஆண்டவர்கிட்ட என்ன செய்வேன் என்று கலங்காதீங்க. அல்லேலூயா. எலியா ஒரு நாள் கலங்கினான். எலியா, நான் ஒருவன் தான் இருக்கிறேன். ஆண்டவர் என்ன சொன்னார்? 7000 பேர் இருக்காங்கப்பா, நீ பயப்படாத. உனக்கு எத்தனை பேர் இருக்காங்க? அவன் கூட 7000 பேர் இருக்கிறாங்க, நானும் இருக்கிறேன், நீ பயப்படா என்று சொல்லி அவனை எடுத்து ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இந்த ரெபெக்காள் கோடாகோடியாய் பெருக காரணம் என்னவென்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். முதலாவதாக நாம் பார்க்கிறோம், ஆதியாகமம் முதலாவதாக பரிசுத்தமான ஒரு கன்னிகையாக இருந்தார். ஆதியாகமம் 24:16 வாசித்தால், அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள் என்று பார். ரெபெக்காள் எப்படிப்பட்டவளாக இருந்தாலும் பரிசுத்தமான கன்னிகையாக இருந்தாள். இல்லைங்களா? இந்த மாதத்தில் நம் பரிசுத்தமான பிள்ளைகளாய் நாம் இருக்கோம். பரிசுத்தமான கன்னிகையாக அவள் இருக்கிறாள். அவள் விக்கிரகாராதனை தகப்பன் செய்தாலும் அந்த குடும்பம் ஒரு சரி இல்லாத ஒரு குடும்பமாக இருந்தாலும் கூட அவள் சரியாக இருக்கிறாள். அல்லேலூயா. ஆமாம். என்னம்மா நீங்கள் எப்படி இருக்கிறீங்களேன்னு கேட்டால், பிள்ளைகள் சரியில்லையா, குடும்பம் சரியில்லையா, அதனால தான் நான் இப்படி இருக்கேன். அப்படி இல்லை.
யார் சரியாக இருந்தாலும் இல்லாட்டாலும் நம்ம என்ன செய்யணும்? சரியாக அல்லேலூயா இருக்கும். ஏன்னா நம்ம சத்தியத்தை அறிந்திருக்கிறோம். அவர்கள் சத்தியத்தை அறியலை, அவங்களுக்கு வேதம் இல்லை, அவங்களுக்கு நமக்கு வேதம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், தேவன் நமக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தி கொடுத்துருக்கிறார். ஆகவே சத்தியத்தின்படி ஜீவிக்கணும். நம்முடைய தேவன் பரிசுத்தமான தேவனாக இருக்கிறார். அதனால பரிசுத்தமாய் நாம் ஜீவிக்க வேண்டும், பரிசுத்த கன்னிகையாய் ஜீவிக்கணும். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 11:2 வாசிக்கிறோம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்று ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். கற்புள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். கற்பு நாம் இழந்துவிடக்கூடாது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது? கற்பு உண்டு, அதை இழந்து விடக்கூடாது. ஒரு மனைவியோடு வாழ்ந்தால் அது கற்பு தவறினவன் அல்ல. கணவனோடு வாழ்கிறவள் கற்பு தவறினவள் அல்ல. ஏனென்றால் தேவன் ஆதியிலேயே குடும்பத்தை என்ன செய்தார்? ஏற்படுத்தினது அவர் தான். கணவன் மனைவி என்று சொல்லி உருவாக்கி ஏற்படுத்தினார். பெண்கள் ஆண்களுடைய எலும்பிலிருந்து உருவானவர்கள் இல்லையா? கணவன் என்றால் என்ன அர்த்தம்? கண் அவன் கணவன். அல்லேலூயா. கண் அவன் கணவன். கணவன் கண் போன்றவன். மனைவிக்கு கண்ணாக இருக்கிறவன் கணவன். அல்லேலூயா. கணவன் தவறு செய்தால் அவளுடைய கண் என்ன ஆயிரும்? இருண்டு விடும். உலகமே இருண்டதாயிடும். ஆகவே கற்புள்ளவர்களாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. வாழ வேண்டும். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மை மனவாட்டியாக ஆண்டவர் வச்சிருக்கார், ஏற்படுத்தியிருக்கிறார். மனவாட்டி நம்மை நிச்சயம் பண்ணியிருக்கிறார். ஞானஸ்நானத்தினாலே நிச்சயம் பண்ணி நம்மை நடத்துகிறார். இயேசு வரும்போது நமக்கு என்ன செய்யும்? அவருக்கு நமக்கு ஒரு விவாகம், ஆவிக்குரிய விவாகம். அல்லேலூயா. ஆவிக்குரிய விவாகம். இந்த சொல்லுவாங்க, இந்த காதல்னு சொல்லுவாங்க. அப்புறம் தெய்வீக காதல். என்ன காதல்? தெய்வீக காதல் அப்படின்னா ஒருத்தர் தொடாமையே அன்பு கூறுவது. தொடாமலே அன்பு கூறுவது தெய்வீக காதல். அப்படி நிறைய இருப்பாங்க. சிலர் நினைச்சுவாங்க தொட்டு பேசி நேசிப்பாங்க. அது சாதாரணமான ஒரு காதல். தெய்வீக காதல் நம்ம தேவனுக்கு நமக்கு இருக்கிறது ஒரு தெய்வீக காதல். அல்லேலூயா. பரிசுத்தமான ஒரு அன்பு. அதனால ஆதியிலே தேவன் ஆதாம் ஏவாளுக்கு திருமணத்தை பரலோகத்திலிருந்து ஆண்டவர் இறங்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் தேவ தூதர்கள் ரெஜிமெண்ட்டோடு திருமணத்தை நடத்தி ஆசீர்வதித்தார். மணமக்களை அல்லேலூயா ஆசீர்வதித்தார். முதல் திருமணம் ஏதேனில் நடந்தது. 2வது வேதத்திலே வாசிக்கிறோம், ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். பிறகு யோவானில் என்னது ஒரு திருமணம் இயேசு செய்து வைக்கிறார். இல்லை, 2வது திருமணம் கானா ஒரு கல்யாண வீட்டில் நடந்ததாக வாசிக்கிறோம். அங்கே ஆண்டவர் அந்த குறைவுகளை நிறைவாக்குகிறார். 3வது திருமணம் எங்கே நடக்குது? வெளிப்படுத்தின சேஷத்தில் நடக்குது இல்லையா? ஆண்டவர் சொல்கிறார் ஓசியா 2:19 நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீதியும் நியாயமும் கிருபையும் ஒருக்கமும் இரக்கமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன் என்று சொல்லி 20 வாசிக்கிறோம். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், உண்மையாய் நியமித்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை அழைத்தாரோ தெரிந்து கொண்டாரோ நம்மளை நிச்சயத்திருக்கிறாரோ தெரியலையேன்னு சொல்லி சிலருக்கு ஒரு கலக்கம் இருக்கும். நமக்கு ஏன் இந்த கஷ்டங்கள் வருது, பாடு வருது, நம்ம ஜபம் கேட்கப்படலையே, அவர் நம்மளை கைவிட்டாரோ என்று சொல்லி. அப்படியா இல்லை, உண்மையாக அதான் சொல்கிறாரு, உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார்.
ஆகவே உண்மையாய் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், அழைத்திருக்கிறார், மனவாட்டியாக்கி இருக்கிறார், மறுரூபப்படுத்தி இருக்கிறார். ஆகவே நாம் கற்புள்ள கன்னிகையாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. கற்புள்ள கன்னிகையாய் வாழ வேண்டும். உன்னத பாட்டு 4:7 சொல்றாரு, என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்று இல்லை. ஆண்டவருடைய வருகை நாளில் இருக்கிற நம்ம இப்போ வருகை நாளில் தான் நம்ம எல்லாம் இருக்கிறோம். நம்ம பழுதொன்றும் இல்லாதவர்களாக இருக்கணும். பழுதொன்றும் இந்த தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்களில் ஒரு மாசும் மரவும் இல்லையா? என்னவா இல்லை? அப்படி பாருங்கள், அப்படிப்பட்டவர்களாக இருந்துட்டாங்க. அவங்களுடைய சரீரம் கூட எப்படி இருந்திருக்கு? ஒரு குறைவில்லாமல் இருந்திருக்கு. அந்த மாதிரி தேவ பிள்ளைகள் இருக்கணும். அல்லேலூயா. இருக்கணும். அப்படி ஒரு தூசி துப்பட்டா கூட இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இருக்கக்கூடாது. அந்த அன்றைக்கு ஆண்டவரத்தால் கழுவப்பட்ட பரிசுத்தமான பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். ஆண்டவர் வரும்போது சொல்லணும், என் பிரியமே நீ பூரண நீ ரூபவதி அப்படின்னு சொல்கிறத விட பூரண ரூபவதியாக இருக்கிற, ஒன்றில் ஒரு பழுதும் இல்லை என்று சொல்லணும். அல்லேலூயா. ஆண்டவர் வரும்போது அப்படி சொல்ல நாம் பாத்திரவான்களாய் காணப்படணும். அல்லேலூயா. காணப்படணும். ஆமாம். ஆகவே அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் நாம் வாழ நான் கிருபை தருவாராக. உன்னத பாட்டு 2:10 வாசிக்கிறேன், என் பிரியமே என் ரூபவதியே நீ எழுந்து வா என்று சொல்லி ஒரு நாளில் என்ன செய்வார்? நம்மை அன்போடு அழைப்பார். இந்த அழைப்புக்கு நம்ம பாத்திரமாய் காணப்பட வேண்டும். ஆண்டோடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. ரெண்டாவது நம்ம கடந்து சொல்வோம், அந்நியரை உபசரிக்கிறவளாக இருந்தார். அந்நியரை உபசரிக்கிறவளாக இருந்தார். ஆதியாகமம் 24:17-18 வாசிக்கிறோம். குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கேட்டார். ஆபிரகாமுடைய வேலைக்காரன் எலியேசர், அதற்கு அவள் குடியோம் என் ஆண்டவரே என்று சீக்கிரமாய் குடத்தை தோளிலிருந்து இறக்கி தண்ணீர் குடிக்க கொடுத்தாள். அல்லேலூயா. இல்லைங்களா? அவர் அந்நிய ஒரு மனுஷனாக இருந்தாலும் கூட அவனை பார்த்து ஆண்டவனேன்னு சொல்லி கனப்படுத்துகிறார். அல்லேலூயா. இந்த அப்படி நில்லையா தர்றேன் அப்படின்னு சொல்லி அவள் அந்த வேற்றுமையெல்லாம் பார்க்காம, ஜாதி ஜனம் இந்த வேற்றுமை எதுவுமே பார்க்காம, விசாரிக்காமல் அவள் தண்ணி கொடுக்குறா. பார்த்தீங்களா? அல்லேலூயா. ஆண்டவனேன்னு சொல்லி கனம் பண்ணுறா. பார்த்தீங்களா? எல்லாரையும் நம்ம கனம் பண்ணணும். எல்லாரையுமே கனம் ஆண்டவர் எல்லாரையும் நம்ம கொஞ்சம் மதிச்சே பேசணும். பேசும்போதே அதனாலே நமக்கு நல்ல ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. வித்தியாசம் பார்க்காம நேசிக்கணும். அப்படியே அவங்க தூரத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் என்பதை அவள் அறிந்த போது, ஒட்டகத்தில் வர்றவங்க தூரத்தில் தான் வருவாங்க, பாலைவனங்களை கடந்து வருகிறார்கள் என்பதை அறிந்த போது அவள் என்ன செய்தா? உடனே தண்ணி கொடுத்தா. அல்லேலூயா. கொடுத்தா. தண்ணீர் கொடுத்தா, பிறகு ஒட்டகங்களுக்கும் கொடுத்தா, வேலைக்காரங்களுக்கும் கொடுத்தா, எல்லாருக்கும் தண்ணீர் கொடுத்தா. அந்த ஊற்றில் இறங்கி ஏறி என்ன செய்கிறா? கொண்டு வந்து கொடுக்குறா. அப்படிப்பட்ட நல்ல அந்நியரை உபசரிக்கிற ஒரு சுவாபம் அவளுக்கு இருக்குது. திருவள்ளுவர் மனைவியினிடத்தில் அப்படிப்பட்ட நல்ல சுவாபம் இருந்ததுதான். யார் வந்தாலும் என்ன செய்யலாம்? சாப்பிடாமல் விட மாட்டாளாம். அவர் இந்த பாட்டு எழுதுறேன்னு சொல்லி எங்கே போயிடுவார்? பக்கத்தில் ஒரு மலைக்கு போயிடுவாராம் திருவள்ளுவர். போய் மலையில் உட்காந்து தட்டியில் உட்காந்து பாட்டுகளை எழுதுவார். ராத்திரி 12 மணி தான் வீட்டுக்கு வருவார். அவிவா பகல் நேரத்தில் அவரை தேடி யார் வந்தாலும் கூட என்ன செய்வாங்க? அங்கேயா இருங்கன்னு சொல்லி அவருக்கு ஆகாரமாக கொடுத்து அனுப்புவார். அவர் 12 மணிக்கு வந்த பிறகு என்ன செய்வாரா? அவருக்கு சொர கொடுக்கையில் சோறு வைக்க, தண்ணி வைக்கணும், அவர் இலையில் சாப்பாடு போடணும், அப்புறம் அதில் ஒரு ஊசி வைக்கணும், ஒரு ஊசியும் வைக்கணும் அந்த இலையில் ஓரமாக. கீழே சோறு விழுந்துச்சுன்னா அந்த ஊசிகளை எடுத்து என்ன செய்வார்? குத்தி எடுத்து சாப்பாட்டில் போடுவார், தண்ணியில் முக்கி போடுவார். அப்படியெல்லாம் அவருக்கு உபசரணைகள் செய்யணும். அவர் தூங்காமல் இருந்து என் கணவர் எப்போது வருவார்னு சொல்லி எதிர்பார்த்து அவர் 12 மணிக்கு வந்தபோது அவரை உபசரித்து அப்புறம்தான் தூங்குவானாம். அப்புறம் ஒரு நாள் இறந்து போயிட்டான். மரித்து போன போது எல்லோரும் கேட்டாங்க, ஐயா நீங்கள் எவ்வளவோ பாட்டு பாடினீங்களே,
இந்த அம்மாவை பற்றி ஒரு பாட்டு பாடுங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர் செய்த நன்மைகளெல்லாம் நினைச்சி அவருடைய கிரியைகளை நினச்சி ஒரு பாட்டு பாடினார். பின் தூங்கி முன் எழுந்தவளே, பின் தூங்கி இவருக்கு பிறகு இவர் 12 மணி 1 மணிக்கு வந்த பிறகு அவருக்கு ஓசனெலாம் பண்ணி தூங்கி அதிகாலையில் எழுந்துச்சிடான். என்ன செய்கிறான்? எழுந்துச்சி 4 மணிக்கெலாம் எழுந்துச்சி வேலைகளை செய்கிறான். பின் தூங்கி முன் எழுந்தவளே என்று ஒரு பாட்டு பாடினார். அதுபோல் தேவனும் நம்மை பார்த்து நம்மை சாட்சி சொல்லணும். அல்லேலூயா, சாட்சி சொல்லணும். இந்த ரெபெக்காளை பற்றி எலியேசர் சாட்சி கொடுக்குறார். எலியேசர் என்ன செய்கிறாரு? சாட்சி சொல்கிறார். அந்த லாபான் அந்த குடும்பத்தார் பெத்துவேலுடைய மகள்னு சொல்லியிருக்கா. பெத்துவேல் எல்லாம் இருக்கிறாங்க, தாய் தோப்பன் கூட பிறந்த சகோதரர்கள்லாம் இருக்கிறாங்க. லாபான் வந்து இவளுக்கு அன்னை. அந்த குடும்பத்தில் எல்லாரும் மத்தியிலையும் எல்லாரையும் கூட்டி வச்சு எலியேசர் என்ன பண்ணுறாரு? சாட்சி, நீதமான் எப்படிப்பட்டவர், ரெபெக்காள் நான் வந்தபோது அவள் என்னென்ன உதவி செய்தாள் என்று சொல்லி சாட்சி சொல்கிறார். அல்லேலூயா, சாட்சி சொல்ல. அதுபோல் நாம் சாட்சியாய் வாழ. அல்லேலூயா, சாட்சி சொல்லுகிறவர்களாக இருக்கக்கூடாது, சாட்சியாய் வாழ வேண்டும். அல்லேலூயா, ஆமாம். ஆக தண்ணீர் கொடுக்கிறார். நம்ம விசுவாசிகள் வீடுகளுக்கு போகும்போது தண்ணி கொடுப்பாங்க. சிலர் தண்ணி தான் முதல்ல கொடுப்பாங்க, சிலர் கொடுக்க மாட்டாங்க. இருங்கய்யா ஒரு டீ போட்டு தாரேன்னு சொல்லி அந்த தண்ணியை சுட வச்சு ஒரு பால் ஊற்றி சீனி போட்டு டிகாசன் போட்டு ஒரு டீ கொடுக்குறாங்க. அது ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா, தண்ணீர் கொடுக்குறவன் கூட பலனை அடையாமல் போகான். அப்புறம் காப்பி கொடுக்குறவர்கள் அதை விட அதிகமான பலன்களை பெறுவார்கள். அல்லேலூயா. ரெபெக்காளை விட அவங்க போல அவங்க மாமியாரும் சளைத்தவர்கள் அல்ல. ரெபெக்காளுடைய மாமியார் யாரு? சாராள். சாராள் அந்நியரை உபசரிக்கிறதுல மிகவும் வாஞ்சையாய் விருப்பமாய் இருக்கிறவள். அவள் என்ன செய்கிறா? ஒரு தடவை 3 பேர் வந்தபோது ஆபிரகாம் ஓடி போய் சொல்கிறாருமா, 3 பேர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவான். 3 படி மாவெடுத்து பிசைஞ்சு அப்பன் சொல்லுன்றார். உடனே நம்ம ஓடி போய் என்ன செய்யுது? 3 படி மாவெடுத்து அப்பன் சொல்லிட்டு சரிங்களா. அந்த அம்மாவும் அந்நியரை உபசரிக்கிறதுல நல்ல தீவிரமானவர்கள். அல்லேலூயா. அதனால இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். அல்லேலூயா. அதனால் அந்த குடும்பத்தில் நல்ல சந்தோஷமாய் இவர்கள் வாழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். எபிரேயர் 13:2 வாசிக்கிறோம். அந்நியரை உபசரிக்க மறவாதருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு என்று வாசிக்கிறோம். நம்ம 3வது கடைசியாக நம்ம பார்க்கிற போது 3வதாக பொருத்தம் உடையவளாக இருந்தாள். பொருத்தம் உடையவளாக இருந்தாள். அந்த ஈசாக்குக்கு மனைவியாவதற்கு அவளுக்கு சில பொருத்தங்கள் இருந்தது என்று பார்க்கிறோம். அப்படியே பொருத்தம் இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு நமக்கு நல்ல பொருத்தங்கள் இருக்க வேண்டும். ஈசாக்காகிய நம்முடைய இயேசுவுக்கும் நமக்கும் நல்ல பொருத்தங்கள் இருக்க வேண்டும். ரெபெக்காள் புதிய ஏற்பாட்டின் விசுவாசிக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறார். ஈசாக்கு புதிய ஏற்பாட்டின் சபைக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறார். இயேசுவுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறார். ஆகவே நல்ல பொருத்தங்கள் நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசுவை போல சிலர் சொல்லுவாங்க, இயேசுவை போல நான் வாழணும் ஐயா, இயேசுவை போல ஜெபிக்கணும், இயேசுவை போல நான் ஜீவிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சீசர்கள் இயேசுவை போல வாழ்ந்தார். சீசர்கள் என்ன பண்ணாங்க? இயேசுவோடு 3 வருஷம் இருந்ததுனால அவரை போல வாழ, அவரை போல பேச, அவரை போல ஜீவிக்க ஆரம்பித்தார்கள். அப்போ அந்த ஊரில் எல்லாரும் என்ன சொன்னாங்க? அந்தியோகியா பட்டணத்தில் அவங்க ஊழியம் செய்யும்போது அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க, அந்தியோகியா பட்டணம். இந்த எருசலேம்காரங்க கூட ஒன்றுமே சொல்ல. எருசலேம்காரங்க என்ன சொல்கிறாங்க? இவன் மீன் பிடிக்கிறவன் இல்லை, இவன் செம்படவன் இல்லை, இவன் யார் தெரியுமில்ல எங்களுக்கு அப்படின்னு. ஆனால் அந்த அந்தியோகியா பட்டணத்தில் போன போது என்ன சொல்கிறாங்க? இவர்கள்
இயேசுவின் சீசர்கள் யாரு? இவர்கள் கிறிஸ்தவர்கள். இவர் யாரு? கிறிஸ்தவர்கள். கிறிஸ்துவை போல பேசுகிறார்கள், கிறிஸ்துவை போல நடக்கிறார்கள், கிறிஸ்துவை போல அற்புதங்களை செய்கிறார்கள். இவர்கள் கிறிஸ்தவர்கள். இவர்தான் இயேசு. அல்லேலூயா என்று சொல்லி சொன்னார் 2 வாசகம். அதுபோல சீசர்கள் இயேசுவை போல வாழ்ந்ததினால அநேக சபைகளை கட்டினார்கள், ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தினார்கள், வேதத்திலே நிருபங்களை எழுதினார்கள். அல்லேலூயா. புருஷனை அறியாத முதல்ல 10 பொருத்தத்தை நம்ம பார்ப்போம். புருஷனை அறியாத பரிசுத்த கன்னிகையாக இருந்தாள். அந்நியரை உபசரிக்கிற நல்ல சுபாவம் இருந்தது. 3வது சுறுசுறுப்புடன் காணப்பட்டாள். 4வது மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு பிரயாசம் எடுத்தாள். மேலே மற்றவர்களுக்கு கொடுக்கறதுக்கு பிரயாசப்பட்டு தானே கொடுக்குறாள். பிரயாசம் இல்லாமல் ஒன்றும் தண்ணி கொடுத்துருக்க முடியாதுல்ல. ஆகாரமெல்லாம் கொடுத்தது, அவங்களுக்கு தங்க இடமெல்லாம் கொடுத்து நல்ல அடைக்கலமெல்லாம் கொடுக்குறாள். 10 ஒட்டங்களுக்கும் தீவனம் போட்டு பாருங்கள். 10 ஒட்டகம். எத்தனை ஒட்டகம்? 10 ஒட்டகத்தை கொடுத்துருக்கா எலியேசர். அதுக்கும் தண்ணி கொடுத்து, அதுக்கும் இந்த வைக்கோல் போட்டு, அதுக்கும் தங்க இடம் கொடுத்து எவ்வளோ காரியம் செய்கிறா பாருங்க. அல்லேலூயா. இந்த லாபான் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த லாபான் அன்னைக்கு சொன்னேன், லாபம் பார்க்குறவன் மாதிரி ஏதாவது லாபம் வருமா தான் பார்த்துருக்கேன். வந்து வந்தவங்களுக்கு ஒரு அடைக்கலை கூட கிடைச்சி மாட்டேங்கிறான், குடும்பம்ட்டான். ஆனால் அவள் பாருங்க, மற்றவர்களுக்கு கொடுப்பதில் பிரயாசம் எடுத்து கொடுக்குறாள். சிவனையே என்ன செய்கிறா? அர்ப்பணித்து கொடுக்குறாள். ஓடி சென்று நற்செய்தியை அறிவித்தாள். தாப்பன் தாயிட்ட ஓடி போய் அறிவிக்கிறா, ஓடுறா. இங்கே ஒரு மனிதன் வந்து இருக்கிறான், அவன் அழைத்து கொண்டு வருகிறேன்னு சொல்லி உடனே அழைத்துட்டு வா அப்படின்னு அழைத்து கொண்டு போனாள். அல்லேலூயா. நல்ல சோபங்கள் அவளுக்கு என்பது. 6வது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாரும் என்று அன்போடு அழைக்கிறவளாய் இருந்தாள். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாங்க, வாங்க 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 அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அவங்க எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. எல்லாம் எல்லாரையும் நம்ம ஆசீர்வதிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவருமா, நீ ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொல்லுங்கள். பிள்ளைகளை பார்த்து என்ன சொல்லுங்கள்? காலையில் சனியனே உட்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லு. என்ன சொல்லுங்கள்? நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன்டா, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பான்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. அந்த பிள்ளைகள் எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. அந்த குடும்பத்தார் வந்து 10 நாள் பெண் எண்ணங்களோடு கூட இருக்கட்டும்னு சொல்லும்போது அவள் என்ன சொன்னாள்? இல்லை, நான் போகிறேன். அல்லேலூயா. நான் போகிறேன். அது ஒரு நல்ல சுவாபம். சிலர் சொல்லுவாங்க, ஏம்மா அடுத்த வாரம் போ, சபைக்கு இந்த வாரம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இல்லை நான் போகணும் அப்படின்னு. அல்லேலூயா. அப்படியாக ஆலயத்துக்கு செல்வதில் ஒரு வாஞ்சை இருக்கணும். ஏற்பட்ட தடைகள் வந்தாலும் அதை தாண்டி செல்ல வேண்டும். அல்லேலூயா. தடைகள் வரத்தான் செய்யும். நாய் குறைக்கத்தான். ராஜாவை பார்த்து ராஜா யானையில் போகும்போது என்ன பண்ணிச்சான்? நாய் குறைச்சுதான். ஆனாலும் அந்த யானை என்ன பண்ணல, ராஜாவை பத்திரமா கொண்டு அரண்மனையிலே சேர்த்தணும்னு சொல்லி அது பொறுமையாக போயிட்டு போய் ராஜாவை அரண்மனையில் சேர்த்த மாதிரி நம்ம தடைகள் வந்தாலும் தாண்டி செல்ல வேண்டும். அல்லேலூயா. ஒரு பாட்டு கூட இருக்கும், தடைகள் 1000 வந்தாலும் ஒரு பாட்டு கூட உண்டு. ஆகவே நம்ம கடந்து செல்வோம், முடிக்கலாம். ஈசாக்கை பார்த்தபோது கீழே இறங்கிட்டான். ஈசாக்கை பார்த்தோட என்ன செய்யறாமா? அது யார்? நமக்கு தூரத்தில் ஒருத்தர் திறாரு அப்படின்னு தான் ஈசாக்குன்னு சொல்லுவோம். கீழே இறங்கிட்டான். அல்லேலூயா. இறங்கி தலையில் முக்காடு போட்டு தாழ்மையாக அவரை பார்த்து ஸ்தோத்திரம் சொன்னாள். அல்லேலூயா. ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறதுனால தூரத்தில் இயேசு வந்தாலும் சத்தம் நம்ம காதில் கேட்கும்போது உடனே நம்மை தாழ்த்தி என்ன செய்யணும்? ஆண்டவரை பார்த்து அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி நம்மை தாழ்த்தி பரலோகத்துக்கு போகணும். அல்லேலூயா. போகணும்.
நம் பரலோகத்தை வாசிகள், பூமிக்குரிய வாசிகள் அல்ல, பரலோக வாசிகள். ஒரு அல்ல சொல்வோம். அடுத்ததாக நான் வாசிப்போம். 10 பொருத்தம் பார்க்குறோம். 9வதாக ஈசாக்கை பார்த்தபோது கீழே இறங்கி தன்னை தாழ்த்தினாள். 10வது ஈசாக்கின் துக்கத்தை நீக்கி ஆறுதல் செய்தார். ஈசாக்கின் துக்கத்தை ஆமாம் நீக்கி ஆறுதல் செய்தார். நம்முடைய ஆண்டவரும் இப்படிப்பட்டவராக இருக்கிறார். ஏசாயா 53 வாசிக்கும் போது அவர் துக்கம் நிறைந்தவரும் பாடு விபத்தமாக இருந்தார். துக்கம் உள்ளவராக இருக்கார். இயேசு இன்னைக்கும் துக்கம் உள்ளவராக இருக்கார். அவர் டேவிட் கணேசன் அவர் சொல்கிறாரு, நான் அவர் ஜெர்மனியில் இருந்தேன். அவர் ஆண்டவர் என்னை அழைக்கும்போது ஒரு அழுகிற சத்தம் கேட்டது. இப்போ நீங்கள் யாருன்னு கேட்டேன், நான் தான் இயேசுன்னு சொன்னார் அப்படின்றாரு. அழுகிறார் இருக்கலாம். அவன் தேவன் துக்கத்தோடு தான் இருக்கிறார். ஏன்னா மக்கள்லாம் அனுப்பி என்ன செய்கிறாங்க, பிள்ளைகள்லாம் கெட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம குடும்பத்தில் நம்ம ஒரு பிள்ளை கெட்டு போனால் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியுமா? இப்போ உலகமே ஆண்டவர் விட்டு விலகி போகும்போது ஆண்டவர் எவ்வளோ துக்கமாக இருப்பார் இல்லையா? நம்ம அவரால் உருவாக்கப்பட்டவங்க, அவருடைய ஜீவ சுவாசத்தை ஊதி அவர்களை உருவாக்கியிருக்கிறார். அவர்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் துக்கப்படாமல் இருப்பாரா? அல்லேலூயா. அதனால் நமக்கும் நிறையா துக்கங்கள் உலக பிரகாரமாக நம்ம ஜீவிக்கிற காலங்களில் இருக்கத்தான் செய்யும். உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டுன்னு சொன்னார், உலகத்தில் உபத்திரவம். ஆமாம். ஆனால் கூட ஆண்டவர் நம்மை துயரம் நீக்கி துக்கங்கள் நீக்கி நம்மை ஆறுதல் படுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். ஆகவே ரெபெக்காளை போன்ற ஒரு சபையை நம்ம கொடுத்திருக்கிறார். நம்ம ஆறுதலாக இருப்போம். 10 பொருத்தம் இருந்தது ரெபெக்காளுக்கு. ஈசாக்குக்கு 10 பொருத்தம் இருந்தது. 10 ஒட்டகங்கள் அவளுக்கு என்ன செய்தது? ஒட்டகங்கள் அப்படின்னா 10 ஒட்டகம் எல்லாம் 10 பொருத்தமுள்ள ஈசாக்குக்கு 10 பொருத்தமுள்ள ரெபெக்காளை கர்த்தர் செய்தார், மனவாட்டியாக்கினார். அல்லேலூயா. உங்களுக்கும் இயேசுவுக்கும் நல்ல நெருங்கிய ஒரு சம்பந்தம் இருக்கணும், பொருத்தங்கள் இருக்கணும். இயேசுவை போல வாழ உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் தாமே இந்த 10ஆம் மாதத்திலே நம்மை ரெபெக்காளை கூட பெருக செய்த தேவன் நம்மையும் பெருக செய்வாராக. ஆமென்.